ஃபுட்பால் டெக்னாலஜிஸ் அதாவது ஃபுட்பால் மேட்ச்ல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ். விஏஆர், கோல் லைன் டெக்னாலஜி. இந்த கோல் லைன் டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பால் கோல் லைன கிராஸ் ஆயிடுச்சா இல்லையா? அது கோல் ஆயிருக்கா இல்லையான்றத பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது தான். Welcome to 30 Day series of football until the FIFA World Cup starts. ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட நேக்ட் ஐஸ்னால ஒரு கோல் போயிருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாக்ட்டா ஒரு ஹியூமனால பார்த்து சொல்ல முடியாது. அதனால இந்த கோல் லைன் டெக்னாலஜி மூலமா ரெஃப்ரீஸ் கோல் போயிருக்கா இல்லையாங்கிறத ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அடுத்தது விஏஆர். எப்படி கிரிக்கெட்ல டிஆர்எஸ் இருக்கோ அதே போல தான் ஃபுட்பால்ல விஆர். விஏஆர்னா வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரிங். மேட்ச்க்கு நடுவுல ரெஃப்ரி ஒரு டெலிவிஷன் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவரோட டெசிஷன் குடுக்கறத பார்த்திருப்பீங்க. அதுதான் விஏஆர். ரெஃப்ரி ஏதாவது ஒரு டெசிஷன்ல டவுட் படுறாரு அண்ட் அவரோட டெசிஷன்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு யோசிச்சார்னா, இந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரிங் மூலமா அந்த வீடியோவ திருப்பி பார்க்கறது மூலமா அவரோட டெசிஷன மாத்தி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பெனால்டீஸ், ஃபவுல்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரிங் மூலமா தான் குடுக்கப்படுது. இந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரிங் கோல் லைன் டெக்னாலஜியும் ஃபுட்பால் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தெல்லாம் இல்ல. இப்ப ரீசென்ட் இயர்ஸ்ல தான் இத எடுத்துட்டு வந்தாங்க. இது டிராஸ்டிக்கா கேமோட ஃபேர்னஸ பூஸ்ட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரெஃப்ரீஸ் ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா, அத திருப்பி அவங்களாலேயே கூட கரெக்ட் பண்ண முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி இந்த மேட்சஸ்ல கிடையாது. ஆனா இப்ப ஒருவேள அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தா கூட அத சரி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த விஏஆரும் கோல் லைன் டெக்னாலஜியும் அமைஞ்சிருக்கு. ஸோ உண்மையாலுமே இந்த 2 டெக்னாலஜியுமே ஒரு டிராஸ்டிக் பூஸ்ட் டூ ஃபேர்னஸ் டூ தி ஃபுட்பால்ன்னு தான் நான் சொல்லுவேன். So football பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க சீரிஸ ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க.